வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த யூனிட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் சாப்டர் 12 எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட் இந்த லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் போன 2 வீடியோ பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங், இது வந்து ட்ரைனிங் மெத்தடில் இம்பார்ட்டண்டாக 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங், இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னாக்க நம்ம ஒர்க் பிளேஸில் ட்ரைனிங் எடுக்கிறது இல்லை, அவே தி ஒர்க் பிளேஸ், அவே தி ஒர்க் பிளேஸ். அது நம்ம ஒர்க் பிளேஸ்லேருந்து வெளியில் போய்ட்டு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டு அவுட் சைட் தி ஒர்க் பிளேஸ், ட்ரைனிங் அவுட் சைட் தி ஒர்க் பிளேஸ். நம்ம ட்ரெயின் பண்ணுற இடம் எப்படி இருக்குன்னாக்க நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்காது, அவுட் சைடு வெளில போய் தான் நம்ம ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த பேர் தான் என்னது, ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு பேர். ஓகேவா, இதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் இஸ் தி ட்ரைனிங் மெத்தட் வேர் இன் தி ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் லேர்ன் தி ஜாப் ரோல் அவே ஃப்ரம் தி ஆக்சுவல் ஒர்க் ஃப்ளோர். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க இந்த ட்ரைனிங் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு ஒர்க்கர் வந்துட்டு எப்படி அவங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னாக்க ஒர்க் பிளேஸில் ட்ரைனிங் எடுக்க முடியாது, அவே ஃப்ரம் தி ஒர்க் பிளேஸ், ஒர்க் பிளேஸ்லேருந்து வெளியில் போய் தான் ட்ரைனிங் எடுக்கணும். ஓகேவா, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒர்க் பிளேஸில் ட்ரைனிங் எடுக்க முடியாது, ஒர்க் பிளேஸை ஒர்க் பண்ணுற கம்பெனிலே நம்ம ட்ரைனிங் எடுக்க முடியாது, அதை விட்டு வெளியில் போய் தான் நம்ம ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்னு சொல்லியிருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ், ட்ரைனிங் விச் இஸ் கேரிட் அவுட் அவே ஃப்ரம் யுவர் நார்மல் பிளேஸ் ஆஃப் ஒர்க். இந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நம்ம ஒர்க் பண்ணுற இடத்த விட்டு வெளியில் போய் தான் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இன்னொரு அதர் வேர்ட்ஸ் சொல்ல போனால் அப்படி சொல்லியிருக்க வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த அதர் வேர்ட்ஸ் ட்ரைனிங் விச் இஸ் கேரிட் அவுட் அவே ஃப்ரம் யுவர் நார்மல் பிளேஸ் ஆஃப் ஒர்க். நம்ம எந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோமோ நார்மலாக அந்த பிளேஸில் ட்ரைனிங் எடுக்க முடியாது, அதை விட்டு அவேனா வெளியில் போய் தான் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்கள், ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் கம்ப்ரைசஸ் ஆஃப் எ பிளேஸ் ஸ்பெசிஃபிக்கலி allotted for the training purpose which may be near the actual work place. அதாவது இதில் ஒர்க் பிளேஸ் எப்படி, அது ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அலாட் பண்ணியிருப்பாங்க ட்ரைனிங் என்ன பர்பஸுக்காக அந்த ட்ரைனிங் அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து நியர் தி ஒர்க் பிளேஸ்னு சொல்லியிருக்குது. நியர் தி ஒர்க் பிளேஸ்னு என்னது, ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயே தான் அந்த ட்ரைனிங் பிளேஸ் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. வேர் தி ஒர்க்கர்ஸ் are required to learn the skills and get well equipped with the tools and the techniques that are to be used at the actual work floor. இது என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்க உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் டெக்னிக்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்குது. இதில் வந்து நல்ல திறமையாக ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. நான் ஆக்சுவல் ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த எல்லா டெக்னிக்ஸையும் அவங்க அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து அந்த ஆக்சுவல் ஒர்க் பிளேஸில் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட் உங்களுக்கு, அதாவது மெயின் மெத்தட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் மெயின் மெத்தட் இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம படித்தது என்னது, ஆன் தி ஜாப் ட்ரைனிங் ஆல்ரெடி படித்தாச்சு. இந்த ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னாக்க லெக்சர் மெத்தட் சொல்லியிருக்கு. ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் என்னது, நம்ம வந்து ஒர்க் பிளேஸில் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க முடியாது, ஒர்க் பிளேஸுக்கு அவே, அதாவது அவே தான் என்னது, வெளியில் போய் தான் நம்ம ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெளியில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுல ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, லெக்சர் மெத்தட். நம்ம லெக்சர் மெத்தட் நம்ம ஆர்கனைசேஷன் வந்து லெக்சர்லாம் பண்ண மாட்டாங்க, நம்ம போய்ட்டு இன்னொரு இடத்துல போய்ட்டு லெக்சர் கொடுப்பாங்க நமக்கு இந்த ஒர்க்கை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம தான் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதான் லெக்சர் மெத்தட்ங்கிறது பாருங்கள். அதில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலேருந்து காலேஜ்லேருந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் வந்துட்டு லெக்சர் கொடுப்பாங்க, அதை போய் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். இதுதான் லெக்சர் மெத்தட்னு சொல்லக்கூடியது. பாருங்கள், அதை அண்டர் திஸ் மெத்தட் ட்ரைனீஸ்னால் கற்றுக்கிறவங்கன்னு அர்த்தம், ஆர் எஜுகேட்டட் அபவுட் கான்செப்ட்ஸ், தியரிஸ், பிரின்சிபிள்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் இன் எனி பர்டிகுலர் ஏரியான்னு சொல்லியிருக்கு. அது இல்லை என்ன ட்ரைனீஸ்னால் கற்றுக்கிறவங்கன்னு அர்த்தம், அதாவது லேர்ன் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். அது லேர்ன் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணப்படுது, எஜுகேட் பண்ணப்படுது அந்த கான்செப்டை பற்றி. அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அந்த கான்செப்டை பற்றி அவருக்கு எஜுகேட் பண்ணது, அவருக்கு வந்து அதுக்கு தேவையான எஜுகேஷனை கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்குது. தியரிஸ், அது சம்மந்தமான தியரிஸ் கொடுக்குறாங்க. பிரின்சிபிள்ஸ், அது தேவையான கோட்பாடுகளை சொல்கிறாங்க. அண்டு அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன நமக்கு நாலேஜ் தேவை, அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லித்தர்றாங்க. இதுதான் லெக்சர் மெத்தட்னு சொல்லியிருக்குது.
ட்ரெயினர்னால் கற்றுக் கொடுப்பவர்னு அர்த்தம், நமக்கு டீச் பண்ணுறவங்க. ட்ரெயினர் மே பி ஜென்ரலி ட்ரான் ஃப்ரம் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், கன்சல்டன்சிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் கன்சர்ன், யூனியன் எக்ஸட்ரா. இந்த ட்ரெயினர்ஸ் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னாக்கா, ட்ரெயினர்ஸ்னால் நமக்கு அதாவது டீச் பண்ணுறவங்க, அது கைட் பண்ணுறவங்க எங்கேருந்து வருவாங்கனாக்க அவங்களாம் ட்ரெயினர் அப்படின்னு சொல்கிறது. ட்ரெயினி அப்படின்னா கற்றுக்கிறவங்க, லேர்ன் பண்ணுறவங்க, என்ன லேர்ன் பண்ணுறவங்க. ஹூ இஸ் எ பர்சன் லேர்ன் சம்திங் இஸ் ட்ரெயினி. Who is a person teach something to others is called trainer. யார் டீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் ட்ரெயினர், யார் லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் ட்ரெயினி அப்படி சொல்கிறது. ஸோ இது வந்து இந்த ட்ரெயினர் வந்து எங்கேருந்துலாம் வருவாங்க அப்படின்னாக்க, ஜென்ரலாக காலேஜ்லேருந்து வருவாங்க, யூனிவர்சிட்டிலேருந்து வருவாங்க, கன்சல்டன்சிஸ் அதுலேருந்து வருவாங்க, இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வருவாங்க, மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்லேருந்து வருவாங்க, யூனியன்லேருந்து வருவாங்க. ஸோ இது மாதிரி இப்போ மெனி பிளேஸ்லேருந்து நமக்கு ட்ரெயினர்ஸ் வருவாங்க. அவங்கள்ட்ட தான் இந்த எம்ப்ளாயீஸ் வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும், ட்ரைனிங்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்குது. த இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங் எஃபெக்டிவ்லி பை தேர் ஒரட்டோரியல் அப்படின்னா பேச்சு திறமைன்னு அர்த்தம். ஒரட்டோரியல்னது ஓவரால் அப்படின்னா பேச்சு, வாய்மொழி அப்படின்னு சொல்கிறது பேச்சு திறமை. ஒரட்டோரியல் ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் யூஸிங் ஆடியோ விஷுவல் டூல்ஸ். நல்லா இதில் கவனிங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதில் வந்து பேச்சு திறமை தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அதில் அவர் வந்து ட்ரெயினர் வந்து எந்தளவுக்கு நமக்கு பேசி அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரோ அந்தளவு நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் நாலேஜ், அவரோட நாலேஜ் நம்ம எவ்வளோ அவர்கிட்ட என்ன நாலேஜ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் ப்ராக்டிக்கல் நாலேஜையும் நம்ம ஆடியோ விஷுவல் டூல்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நம்ம ஆடியோலாம் காமிப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சில படத்துலலாம் காமிப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து நிறைய விஷயம் அதை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்குது. ஸோ இதனால் லெக்சரர் மெத்தடுங்கிறது ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் தான். அது வெளியில் போய் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கம்பெனிக்குள்ளே இது மாதிரி இருக்காது. இதோட ஒரு படம் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி தான் லெக்சர் ட்ரைனிங் மெத்தட் இருக்கும். அடுத்து செகண்ட் மெத்தட் அப்படின்னா என்னன்னாக்க, குரூப் டிஸ்கஷன் மெத்தட். குரூப் டிஸ்கஷன் அப்படின்னாக்க, இப்போ ஒரு 10 கம்பெனிலேருந்து எல்லா எம்ப்ளாயீஸ் அங்கே போயிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனிலேருந்து ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் கொடுப்பாங்க. அந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டாபிக்னால் நமக்கு என்ன டாபிக் தேவையோ, நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணுமோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு, யார் இப்போ ஃபைனலாண்டு அந்த டிஸ்கஸில் யார் சொல்கிறது பெட்டராக இருக்குது அப்படின்னா அவங்களே கலந்து பேசிக்கலாம். இதுக்கு பார்த்தா குரூப் டிஸ்கஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நமக்கு நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுதுனால, இதனால் என்ன ஆகுனாக்க நிறைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் பாருங்கள், குரூப் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட் அண்ட் டிஸ்கஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் ஒன் டாபிக். இதில் குரூப் ஆஃப் பீப்புள்னு நிறையா பீப்புள் இதில் மெனி கம்பெனிஸ்லேருந்து இதில் எம்ப்ளாயீஸ் வந்திருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றியோ இல்லை ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றியோ குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கூட ஒரு படம் போட்டுருப்பாங்க, 5 பேருக்கு வருவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் யார் சொல்கிறது பெட்டரான பாயிண்ட்டாக இருக்குது, எது சூட்டபுளாக இருக்கும் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ இது மாதிரி பல விஷயங்களை இதில் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்டர் திஸ் மெத்தட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு வேரியஸ் குரூப்ஸ். யார் பார்ட்டிசிபெண்ட்டோ அவங்களெல்லாம் வேரியஸ் குரூப்பாக புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போது பாருங்களேன், நம்ம ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு 10 மெம்பர்ஸ் போயிருக்காங்க அப்படின்னாக்க, 10 எம்ப்ளாயீஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கனாக்க, நம்ம வந்து 10 குரூப்பாக பிரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒரு குரூப்பில் இருக்கணும். வேறு கம்பெனிலேருந்து எல்லா கம்பெனியில் வந்துருப்பாங்களா இல்லையா, அவங்களாம் அப்படி பிரிஞ்சு பலவிதமான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. தே வேர் ப்ரொவைடட் எ பர்டிகுலர் இஷ்யூ ஃபார் டெலிப்ரேஷன். இது வந்து பர்டிகுலர் இஷ்யூ பற்றி நம்ம பேசிக்கலாம்னு சொல்லியிருக்குது. நமக்கு என்ன தேவையோ, நம்ம என்ன லேர்ன் பண்ணணுமோ அதை பற்றி இப்போ உள்ள இஷ்யூ வந்து நம்ம பேசிக்கலாம்னு சொல்லியிருக்குதுல. அடுத்து ஈச் குரூப்ஸ் ஹேஸ் டு ப்ரிப்பேர் சொல்யூஷன்ஸ் ஆஃப்டர் டீப் டிஸ்கஷன் வித் தேர் குரூப் மெம்பர்ஸ். அதாவது இந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து டீப் டிஸ்கஷன் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அதில் ஒரு சொல்யூஷன் முடிவு எடுக்கணும். நம்ம சொல்யூஷன் என்னது, அது சரியான ஒரு ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. வெறும் பேசிக்கிறதுக்கு முடிச்சிடக்கூடாது, அதில் என்ன பண்ணலாம், இது மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி இதை முடிக்கலாம் அப்படின்னு பேசி முடிக்கணும் நம்ம. ஸோ இப்போ நம்ம அரசியல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அனைத்து கட்சி கூட்டம்லாம் போடுவாங்க, எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரே மீட்டிங் போடுவாங்க. இப்போ கூட கொரோனா மருந்து சம்மந்தப்பட்ட மீட்டிங்கை வந்து போட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட எல்லா டிஸ்கஷன்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த கொரோனா மருந்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், இந்த வேக்சின் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனல் சொல்யூஷன் எடுப்பாங்க. இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து -20 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கணும்.
ஸோ அதுக்குள்ளே எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் நம்மள்ட்ட இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் இதை பற்றி பலவிதமான டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. அதே போல் நம்ம சீஃப் மினிஸ்டர் கூட பாருங்கள், ஒவ்வொரு மாதம் எண்ணிலையும் பார்த்தீங்கன்னாக்க கலெக்டர்ஸ் அண்ட் டாக்டர்ஸை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு இந்த மாதம் வந்து என்னென்ன அன்லாக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு முடிவெடுத்து சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரிக்கே இதுலேயும் டிஸ்கஸ் பண்ணலாம் பல விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்குது. கடைசியில் அதோட சொல்யூஷன் என்னென்னு தெரியும் நமக்கு. The group leader has to present the solution to the audience which will be discussed or deliberated by other groups. அதாவது இந்த குரூப் லீடர் இருப்பாங்க, ஒவ்வொரு குரூப்பும் லீடர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணுன்னாக்க எல்லா ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்கும் மத்தியில் எல்லாருக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவு எடுத்தாங்களோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. யாராவது அந்த குரூப் லீடரை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. Moderator will give final solution after listening to divergent viewpoints. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ அவங்க அந்த குரூப் லீடர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது மாடரேட்டர்னாக்க மொத்தமாக எல்லாத்தையும் பார்க்குற மாடரேட்டர் என்ன பண்ணணுன்னாக்க ஃபைனல் சொல்யூஷன் சொல்லணும். யார் சொன்னது வந்து பெட்டராக இருக்குது, எதை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவர் மாடரேட்டர் வந்துட்டு அதை எல்லாம் பிரித்து வச்சு கரெக்டாக அவரோட வியூ பாயிண்டில் அவர் சொல்லிடுவார். ஸோ நீங்கள் இதுக்கு பேர் தான் என்னது குரூப் டிஸ்கஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே நம்ம எம்ப்ளாயிஸ் வந்து நிறையா விஷயத்தை வந்து நிறைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கேஸ் ஸ்டடி மெத்தட்னு சொல்லியிருக்கு. தேர்ட் பாயிண்ட் என்னது கேஸ் ஸ்டடி மெத்தட். கேஸ் ஸ்டடி அப்படின்னாக்க நமக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு அதை இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்வாட் அப்படின்னாக்க SWOT அப்படின்னு சொல்கிறது. எஸ்னாக்க ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம், டபிள்யூ அப்படின்னாக்க வீக்னஸஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓனாக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டீனா த்ரெட்ஸ், அதான் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறது. இதை நீங்கள் MBAயில் படிக்கும் போதெல்லாம் இதை உங்களுக்கு கேஸ் ஸ்டடி கொடுப்பாங்க. நம்ம இப்போ 11th 12th புக்கிலே இப்போ கேஸ் ஸ்டடிலாம் கொடுக்குறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ கேஸ்னால் என்னது, இது மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் என்ன புக் எடுத்து பாருங்கள், காமர்ஸ் புக், அக்கௌண்ட்ஸ் புக்கில் எல்லாத்துலேயுமே கேஸ் ஸ்டடி இப்போ 11th 12th கொடுக்குறாங்க. ஸோ அதுபோல் ஒரு கேஸ் ஸ்டடி அதாவது ப்ராப்ளத்தை நமக்கு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சொல்யூஷன் எடுப்போம், நம்ம எப்படி அது வந்து தீர்வு காணுமோ அப்படின்னு பார்க்குறது தான் இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் தான். இதை பாருங்கள். ட்ரெயினிஸ் ஆர் டிஸ்கிரைப்டு a situations which stimulate their interest to find solution. இந்த ட்ரெயினிஸ் என்ன பண்ணணுன்னாக்க ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படி அவங்க ஸ்டிமுலேட் தேர் இன்ட்ரெஸ்ட் டு ஃபைண்ட் சொல்யூஷன், அவங்களோட திறமையை பயன்படுத்தி அவங்க வந்து அந்த சொல்யூஷனை வந்து ஃபைனல் பண்ணுவாங்க, அது ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, சொல்யூஷன் வந்து தீர்வு காணுவாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படிங்கிறது. நல்லா பாருங்கள். ட்ரெயினிஸ் ஆர் டிஸ்கிரைப்டு ஏ சொல்யூஷன்ஸ் விச் ஸ்டிமுலேட் தேர் இன்ட்ரெஸ்ட் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ். அதாவது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, சுச்சுவேஷனை வந்து டீல் பண்ணுறதுக்கு அவர் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த சொல்யூஷனை சால்வ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறது தான் கேஸ் ஸ்டடி மெத்தட்னு சொல்லியிருக்குது. தே ஹாவ் டு யூஸ் தேர் தியரிட்டிக்கல் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் டு ஃபைண்ட் சொல்யூஷன் டு தி ப்ராப்ளம் ப்ரெஸ்கிரைப்டு. இது வந்து தியரிட்டிக்கல் நாலேஜும் இருக்கலாம், அல்லது இப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்குது. சம்டைம் வந்து தியரிட்டிக்கல் நாலேஜாகவே ஒரு சொல்யூஷன் அதாவது ஒரு சுச்சுவேஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கூட அன்றைக்கு ஒரு நாள் குட்வில் அது மாதிரி ஒரு கொஸ்டின் நான் கொடுத்துருந்தேன். ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பாப்புலாரிட்டியான பிளேஸில் வந்துட்டு ஒரு ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்காப்புல. அவர் வந்து வேறு ஒரு பிளேஸில் இன்னும் பெட்டரான பிளேஸில் போய்ட்டு ஃப்ரூட் ஷாப் வைக்க போகிறாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு அந்த ஃப்ரூட் ஷாப் விற்க போகிறாரு. ஆனால் அதில் உள்ள குட்ஸ் எவ்வளோனா வெறும் 5000 rupees தான். ஆனால் அவர் வந்து 1 lakh rupees கேட்குறாரு அந்த ஷாப்புக்கு. இது வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த ஷாப்பை வந்து வாங்கலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கன்னு நம்ம ஒரு கொஸ்டின் என்னோட கேட்டிருந்தோம். அதோட சில பேர் ரைட் எழுதிருந்தீங்க, சில பேர் ராங் அவுட் எழுதிருந்தீங்க. ஸோ அதே போல் தான் இதில் பண்ணுறது. ஒரு அது தியரிட்டிக்கல் பேஸு. இதே ப்ராக்டிக்கல்னாக்க ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் கொடுத்தா இதான் அந்த பிளேஸே கொண்டு போயிடுவாங்க. இதுதான் சுச்சுவேஷன், இப்போ நீ என்ன பண்ணணுன்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல். அதாவது இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போகிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ப்ராக்டிக்கல் கேஸ் ஸ்டடியே கொடுப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க அதெல்லாம் செய்யணும் பாருங்கள். இதுக்கு பார்த்தா கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. தேர் இஸ் நோ சிங்கிள் சொல்யூஷன் டு தி ப்ராப்ளம். இதில் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் கொடுத்தா கூட பத்தாது, பலவிதமான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இட் மே வேரி டிபெண்டிங் அப்பான் வியூ பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரெயினிஸ். என்ன சொல்லியிருக்கேனாக்கா இதில் வந்து ஒவ்வொரு சொல்யூஷனு வேரி ஆகணும், வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்குது. ஒரே மாதிரி சொல்யூஷன் கூடாது, வேறு மாதிரி இருக்கணும். இன் ஷார்ட், தி பர்பஸ் ஆஃப் கேஸ் ஸ்டடி மெத்தட் இஸ் டு மேக் ட்ரெயினி அப்ளை their knowledge.
இது இந்த கேஸ்டட் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்க இந்த ட்ரெயினிங் வந்துட்டு அவரோட நாலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எப்படி அவர் நாலேஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 4th பாயிண்ட். இது ரோல் ப்ளே மெத்தட்னு சொல்லக்கூடியது. ரோல் ப்ளே மெத்தட். ரோல் ப்ளே மெத்தட்னாக்க ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு சுச்சுவேஷன் அது வந்து ட்ரெயினர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ட்ரெயின் என்ன பண்ணணும்னா எந்தவித ரிகர்சலுமே இல்லாமல், வித்தவுட் ரிகர்சல், எந்தவித ரிகர்சலும் இல்லாமல் அதை வந்து அந்த ரோலை செஞ்சு காமிக்கணும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ரோல் ப்ளே மெத்தட்னு சொல்லுது. எந்தவித ரிகர்சலும் பார்க்கக்கூடாது, ரிகர்சலே கிடையாது. அந்த சுச்சுவேஷன் கொடுத்தோடனே அதை வந்து அவர் அந்த ரோலை அவர் செஞ்சு காமிக்கணும். இதுக்கு பேர் தான் ரோல் ப்ளே மெத்தட்னு சொல்லக்கூடியது. இதை பார்க்கலாம் வாங்க. அண்டர் திஸ் மெத்தட் ட்ரெயினீஸ் ஆர் எக்ஸ்பிளைன்டு தி சுச்சுவேஷன் அண்ட் அசைன்டு ரோல்ஸ். அதாவது ட்ரெயினீஸ்க்கு வந்துட்டு என்ன சுச்சுவேஷனுங்கிறதும் அந்த உங்களோட ரோல் என்ன அப்படி வந்து அசைன் பண்ணிடுவாங்க. இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அசைன் பண்ணிடுவாங்க. தே ஹவ் டு ஆக்ட் அவுட் தி ரோல்ஸ் அசைன் டு தெம் வித்தவுட் எனி ரிகர்சல். அவர் வந்து எப்படி ஆக்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாக்கா எந்த வித ரிகர்சலுமே இல்லாமல் அதை அந்த ரோலை வந்து ஆக்ட் பண்ணி காமிக்கணும், அதை வந்து செஞ்சு காமிக்கணும். அதுக்கு பேர் என்னன்னாக்கா ரோல் ப்ளே மெத்தட்னு சொல்லியிருக்குது. தெர் ஆர் நோ ப்ரீபேர்டு டைலாக்ஸ். இதில் வந்து எந்த ப்ரீபேர்ட் டைலாக்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணிலாம் வந்துருக்கக்கூடாது. அப்போக்கி அவர் என்ன தோணுதோ அதை செஞ்சு காமிக்கணும். தஸ் தே ஹாவ் டு அஸ்யூம் ரோல் அண்ட் ப்ளே தி ரோல். இதில் என்ன எதை அஸ்யூம் பண்ணிக்கணுனாக்கா என்ன ரோலுங்கிறத அஸ்யூம் பண்ணிக்கணும். அந்த ரோலை அவர் ப்ளே தி ரோல்னானது அந்த ரோலை அவர் ப்ளே பண்ணிக்கணும் வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன். எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் அதை வந்து ப்ளே தி ரோல்னானது அந்த ரோல் ப்ளே பண்ணணும். எனக்கு வந்து டைம் கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. எந்த வித ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் அதை வந்து அவர் வந்து அந்த ரோலை ப்ளே பண்ணணும். இதுக்கு பேர் தான் ரோல் ப்ளே மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தி ரோல் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் சேல்ஸ்மேன். கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ்மேன்ட்ட நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி டீல் பண்ணுவோங்க. இப்போ நான் தான் கஸ்டமர்னு வச்சுக்கிங்க. நீங்கள் வந்து என்கிட்ட பேசுங்க, எப்படி பேசுவீங்கன்ட்டு இந்த புக்கை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். இந்த புக்கை வந்து என்கிட்ட சேல்ஸ் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க அவர் உடனே சேல்ஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணுவாரோ அதை வந்து உடனே ஆட் பண்ணி காமிக்கணும். இதுக்கு பேர் தான் ரோல் ப்ளே மெத்தட்னு சொல்லக்கூடியது. மேனேஜ்மெண்ட் அண்டு யூனியன் லீடர்ஸ். அது மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூனியன் லீடர்ஸுக்கும் எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து யூனியன் லீடர்கிட்ட எப்படி டீல் பண்ணுறதை பற்றி ரோல் ப்ளே மெத்தடில் செஞ்சு காமிக்கலாம். ஃபோர்மேன் அண்ட் ஒர்க்கர்ஸ் எக்ஸட்ரா. ஃபோர்மேன்னாக்க அவர் தான் சீப்னு வச்சுக்கிங்க. ஒர்க்கர்ஸ் அவங்க 2 பேர்கிட்ட எப்படி டீல் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் ரோல் ப்ளே மெத்தட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்குது. மேபி பிளேட் இன் தி ட்ரைனிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். தி moderator after observing the role played gives his views to the role player. அதாவது அந்த மாடரேட்டர்னாக்க நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் அதாவது ரெஃப்ரின்னு சொல்லலாம், நீங்கள் ஜட்ஜின்னு சொல்லலாம். அவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்கனாக்கா ரோல் ப்ளே வந்து யாரோட பெட்டராக இருந்துச்சு, இந்த ரோல் ப்ளே மெத்தடில் வந்துட்டு யாரோட பெட்டராக இருந்துச்சு அவங்களோட மெத்தடை வந்துட்டு இன் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த கம்பெனிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ட்ரைனிங்காகவும் இருக்கும். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்களை நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்ல ட்ரைனிங்காகவும் இருக்கும்னு சொல்லியிருக்குது. ஸோ இதோட ஃபஸ்ட் வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த பேலன்ஸ் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.